வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் கணிதம் கொடுத்திருக்க உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் இயற்கணிதம் அல்ஜிப்ரா இருக்கக்கூடிய கெழுக்கள் மற்றும் எண்கெழுக்கள், இது ஆங்கிலத்தில் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி தான் இப்போ நம்ம கத்துக்க போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம், உறுப்பின் கெழு அப்படிங்கிறதான டெஃபினேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு பல்லுறுப்பு கோவையா இருக்கட்டும் இல்ல இயற்கணித கோவையா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய மாறிகளின் பெருக்கல் காரணியத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெழு அப்படின்னு சொல்றோம். ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம். -6ab அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை எடுத்திருக்கேன். இந்த கோவையோட கெழு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எடுத்தோன்னே நம்பர், இந்த கெழு அப்படின்னாலே நம்பர் -6 அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஆனா இப்ப ஏயின் கெழு அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க, the coefficient of a அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஏயை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதோட கெழு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். இப்ப இங்க ஏயின் கெழு அப்படின்னா the coefficient of a வந்து ஏவை தவிர்த்து அங்க என்ன இருக்கு, சைனோட சேர்த்து -6b இருக்கு. அப்ப -6b தான் என்னது அப்படின்னா ஏயோட கெழு. அதே மாதிரி அடுத்து b இன் கெழுன்னு பார்த்தோம்னா b யை தவிர்த்து மீதி இங்க என்ன இருக்கு, -6a இருக்கா. அப்ப the coefficient of b அப்படின்னா -6a. அந்த b யை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து b யோட கெழு அப்படின்னு எடுத்து எழுதுறோம். அடுத்து ab இன் கெழுன்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த ab யை தவிர்த்து மீதி என்ன இருக்கு, -6 இருக்கா. அப்ப ab இன் கெழுன்னு கேட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா -6 அப்படின்னு சொல்லி இங்க எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இதை அடுத்து இப்ப நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா கெழு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா எண்கெழு, அதாவது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம், உறுப்பின் எண்கெழுவை பத்தி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போறோம். அதே எடுத்துக்காட்டு மூலமா பார்த்தோம்னா அது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். -6ab அப்படிங்கிறதுல வந்து இந்த ab இன் எண்கெழு நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கேட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அதுல இருக்கக்கூடிய நம்பர் -6 அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். இப்ப -6ab அப்படிங்கிற இந்த டேர்மோட எண்கெழு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதணும். இந்த எண்கெழு அப்படிங்கறதுல என்ன வராது அப்படின்னா மாறிகள் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வராது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நீங்க என்ன தப்பு விடுவீங்க கெழு கண்டுபிடிக்கிறதுல, அதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப 3m⁴ + m³ - 5m - 12 அப்படிங்கிற ஒரு கோவை இருக்கு. இந்த கோவையில வந்து இந்த முதல் உறுப்பு என்னது 3m⁴. இதுல இந்த m⁴ இன் கெழு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா the coefficient of m⁴. m⁴ அப்படிங்கறதோட கெழுனாலும் சரி எண்கெழுனாலும் சரி இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னது 3 மட்டும்தான் இருக்கு. அப்பங்க நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி எடுத்து இதோட எண்கெழுனாலும் சரி கெழுனாலும் சரி வேற இல்லை அப்படிங்கறதுனால நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து m³ இருக்கா. அப்ப இங்க m³, இந்த m³ கெழு அல்லது கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த m³ முன்னாடி எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. எந்த நம்பர் இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு இந்த தப்புடுவீங்க, m³ வந்து கெழுவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. அப்ப எந்த நம்பர் இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்கு, 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து -5m அப்படிங்கிற உறுப்பு. அப்ப -5 இந்த -5mல வந்து இந்த m-ஓட கெழு என்னது அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா the coefficient of m, அதாவது இந்த m-ஓட கெழு என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவீங்க, வெறும் 5 மட்டும் எடுத்து எழுதிடுவீங்க. ஆனா m-இன் கெழு அப்படின்னா இந்த குறியோட சேர்த்தா எடுத்து எழுதணும். அப்ப சைனோட சேர்த்து எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நீங்க மேஜரா விடுற தப்பு. அதாவது சைனோட சேர்த்து எழுதணும், எந்த நம்பர் இல்லை அப்படின்னா அங்க 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுவரை நீங்க பார்த்தது வந்து விரிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.